அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 20, 2026 கும்ப லக்னம் மற்றும் கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அந்த அறிவுறுத்தல்கள் என்பது புத்தி தடுமாறும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். புத்தி தடுமாறும் மாதம். இப்போ இந்த தலைப்புலேருந்தே புரிஞ்சிருக்கலாம். புத்தி தடுமாறி ஏதாவது செய்வீங்க. நல்ல திசா புத்தியாக இருந்தால் ஓரளவு தப்பிச்சுக்குவீங்க. கெட்ட திசா புத்தின்னாங்க அதில் பாதாளத்தில் விழுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஜாக்கிரதை. ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தல்கள் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, உங்கள் லக்னம் அன்று ராசியிலேயே ராகு இருக்கிறார், 7ல் கேது இருக்கிறார். அப்போ மற்றவங்க சூழல் வழியாக ஆராய்ச்சி, குழப்பம், சிக்கல் வர்ற மாதிரியும் இருக்கும். அண்டு உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் 4-9 கூடையவன், பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடியவன் அவனே பாதகாதிபதியாக 7ல் இணைவது, கேதுவோடு இணைவது, அப்படி ஒரு புத்தி தடுமாற்றத்தை, சபலத்தை, பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள். நீங்கள் சும்மா இருந்தாலும் யாராவது கவர்ச்சி, அழகு காட்டி உங்களை கெடுப்பது, கண்டங்கள் மாறி ஏற்படுத்துவதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அங்கே புத்தி தடுமாறும். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சனி பகவானும் 2ஆம் இடத்துல இருக்கார். அறியாமை வெளிப்படுவது போல் உங்கள் பேச்சு இருக்கும். இந்த சனி பகவானும் 27/7/2026 வரைக்கும் அவர் நேர்கதியில் பயணிக்கிறார். ஒரு நிதானம் இருக்கும். 27/7/2026 அவர் வக்ரம் பெறார். வக்ரம் பெறப்ப ஒரு குடிகாரரை போல் நீங்கள் பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லக்னாதிபதி ராசி அதிபதி வக்ரம், 7ல் சுக்கிரன் கேது இணைவு. சுக்கிரனும் பூர்வ பாக்கியாதிபதியாக வந்தாலும் பாதகாதிபதியாக வருகிறார். அதனால் தயவு செய்து மெடிடேட் பண்ணிடுங்க. புத்தி தடுமாறி சிக்கலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த ராகு கேது சுக்கிரன் சனி பகவான் மட்டுமல்ல, உங்களுக்கு 5-8 கூடைய புத்திக்குரிய கோளும் வக்ரம் பெறார். ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைப்பார். லக்னாதிபதி வக்ரம், 5ஆம் இடத்ததிபதியும் வக்ரம். அவர் 5லேயே ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும். ஓவராக பண்ணிடுவீங்க. அதுவும் அவனே 8 கூடையவனாக வர்றதால தடார செஞ்சுட்டு தான் யோசிக்கிறது. ஏன்னா விபத்து போல் அந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகம். அவர் அஸ்தங்கதம் ஆகிறதால பெரியவங்க மூத்தவங்க வழியாக சிக்கல்கள் வந்துடும். அவங்கள நினச்சிக்கிட்டு நீங்கள் மனசில் அவங்கள நினச்சிக்கங்க. அது மாதிரி தப்பான நாட்கள், தப்பான சூழல் வருதுங்கிறப்ப நீங்கள் யாரை ரொம்ப மதிக்கிறீங்களோ அந்த பெரியவங்களை நினச்சிக்கங்க. நினச்சிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட உள்ள அந்த கெட்டது போகும். ஏன்னா அந்த புதன் 6-8-2026 வரைக்குமே ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுப்பார். எடுத்தேன் கவுத்தேன்னு பிஹேவ் பண்ணுறது, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், என்னால் முடியும்னு பெரிய அளவுக்கு பண்ணுறது ஆபத்து. ஏன்னா 5ஆம் இடத்ததிபதி வக்ரம் பெறப்ப ரொம்ப அதிர்ஷ்டமாக நன்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது நெகட்டிவாக மாறிடும். கொஞ்சம் பயந்துக்கிட்டே செய்கிறது சூப்பர் அதிர்ஷ்டமாக இருக்கும். இந்த 6-8 வரைக்கும் அவர் 5ல் இருக்கிறப்ப கவனம் தேவை. அதற்கப்புறம் 6ஆம் இடம் வந்துடுவார். அது பரவாயில்ல. கொஞ்சம் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். சூரியனோடு வேறு இணைகிறார். நிபுணத்துவம் வெளிப்படும். இந்த பெரியவங்க மூத்தவங்களை நினச்சிக்கங்கன்னு சொன்னேன்ல, இங்கே நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தொடர்பு உங்கள்கிட்ட இருக்கும். அவங்க பார்ட்னராக கூட இருக்கிற மாதிரி வந்துடும், தப்பிச்சுக்குவீங்க. ஆக 6-8 வரைக்கும் பெரியவங்க மூத்தவங்க நீங்கள் யாரை மதிக்கிறீங்களோ அவங்கள நினச்சிக்கிட்டு இந்த புத்தி தடுமாறினாலும் தப்பு செய்யாதபடி பார்த்துக்கணும். அண்டு அவர் பெரிய அளவுக்கு ஒரு தைரியத்தை எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு செய்கிற மாதிரிலாம் பண்ணுறதுக்கு இந்த செவ்வாய் வேறு 4ஆம் இடத்துல உட்காந்து, ஏன்னா பாவிகள் 4ஆம் இடத்துல இருக்கிறப்ப எடுத்தங்கவுத்தன் செய்யக்கூடிய வேலைகள், எதற்கும் பயப்படாமல் செய்யக்கூடிய வேலைகள், நல்லதா கெட்டதாங்கிறது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து, அந்த கோளோட தன்மையை பொறுத்து, நட்சத்திர சாரத்தை பொறுத்தெல்லாம் மாறும்.
கோச்சார ரீதியாக 4ஆம் இடத்துலேருந்து 10 பார்க்குறப்ப அதாவது பேச்சு கிடையாது, வீச்சு தான். அதாவது செஞ்சுட்டு தான் அப்புறம் யோசிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை வரும். 4ல் செவ்வாய் இருக்கிறது செவ்வாய் தோஷம். அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் சுகக்கேடு வரும், சொந்த பந்தங்கள் வழியாக பிரச்சனைகள் வரும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அதை தவிர்க்க முடியும். இல்லாட்டி 3-10 கூடையவன் 4ல் இருக்கிறப்ப என்னால் முடியும், எனக்கு அந்த அனுபவம் இருக்குது, எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, எனக்கு தெரியும், எனக்கு அந்த வித்தை இருக்குது, திறமை இருக்குது அப்படின்லாம் நீங்கள் ஏதாவது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தன லாபாதிபதியான குரு பகவான் உச்சமாக இருக்கிறது சிறப்பு. ஆனால் 6ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் போய் உச்சமாகிறார். பணம் கிடைக்கும், தன லாபங்கள் வர்றது பகை விரோதம் போட்டிகள் வழியாக வரும். நல்ல தசாபத்தியாக இருந்தால் பரவாயில்ல, இல்லாட்டி கெட்ட வழியில் வர ஆரம்பிச்சிடும். கெட்ட தசாபத்தியாக இருந்தால், கெட்ட வழியில் பணம் வளர்ந்தால் அது கெட்ட வழியில் தானே போகும், கெட்டதை தானே உங்களுக்கு ஏற்படுத்தும். அங்கே கவனம் தேவை. ஸோ அங்கே புத்தி தடுமாறி கெட்ட வழியில் செயல்படுற மாதிரியும் வரும். அண்டு 2 கூடையும் 6ல் இருக்கிறப்ப கடன் வழியாகவும் உங்களுக்கு லாபம் கிடைக்காம இப்படி பெரட்டிலாம் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை காட்டி இது பண்ணி அது பண்ணி எனக்கு இந்த அனுபவம் இருக்குது, இந்த இது படிப்பு இருக்குது, ஏதாவது சொல்லி பெரிய அளவுக்கு லோனு மாதிரி கடன் மாதிரி வாங்கி மாட்டிக்குவீங்க. நல்ல தசாபத்தியாக இருந்தால் ஒழுங்காக கட்டி தப்பிச்சிருவீங்க. இல்லை கடனில் மூழ்குவது போல் இருக்கும். ஏன்னா தகுதிக்கு மீறி கடன் வாங்கினீங்கன்னா புத்தி தடுமாறுனுச்சுன்னா. அதனால தான் புத்தி தடுமாறும் மாதம்ன்ட்டேன். ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த குரு பகவான் அஸ்தங்கதமும் ஆகிறார். அதனால் நீங்கள் கடன் வாங்குங்க, போட்டி பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ செய்ய போகிறீங்க, கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா பெரியவங்கள்ட்ட ஒரு கன்சல்டிங், இந்த மாதிரி இருக்குப்பா, எப்படின்னா செய்யலாம், அப்பாவாக இருந்தால், அண்ணனாக இருந்தால், யார் பெரியவங்களோ, யாரை நீங்கள் மதிக்கிறீங்களோ, அதிகாரத்தில் உள்ளவங்க பெரியவங்க, அவங்கள்ட்ட ஒரு கன்கரன்ஸ், ஒரு ஐடியா, ஒரு கன்சல்டேஷன், ஒரு அவங்கள்ட்ட ஒரு கலந்துக்கிறதும்பாங்கல்ல, கலந்துக்கிட்டு அப்புறம் செய்யணும். அப்போ தான் நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்ததிபதியாக வரக்கூடிய சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப அவரும் அந்த அதிரடி காட்டுறது, புத்தியை தடுமாற வைக்கிறதுன்னு பண்ணுவார். பார்த்துக்குவோம், நம்மளுக்கு தான் இவரை தெரியுமே, ஒரு வேளை மாட்டிக்கிட்டால் அவர் காப்பாற்றிடுவார், அவர் சரி பண்ணிடுவார், அவர் கொடுத்து உதவுவார். இப்படிலாம் செய்வீங்க. நல்ல தசாபுத்தின்னா ஏதோ ஒர்க் அவுட் ஆகி தப்பிச்சுக்குவீங்க. கெட்ட தசாபுத்தின்னா என்ன ஆகும், பெரியவங்களும் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிடுவாங்க. ஸோ மெடிடேட் பண்ணிக்கிட்டாதான் பெரிய அளவுக்கு வரக்கூடிய ஆள் முறிவு பிரிவுன்னு போகிறது, மற்றவங்க சூழல் வழியாக சிக்கலை ஏற்படுத்தாதபடி, குறிப்பாக எதிர்பாலினர் வகையிலும் பெரிய அளவுக்கு சிக்கல் வராதபடி, இந்த புத்தி தடுமாறாதபடி நீங்கள் பார்த்துக்க முடியும். மெடிடேட் பண்ணல அப்படின்னா 4ல் உள்ள செவ்வாய் படுத்திருவார். 4/8/2026 அப்புறம் அந்த செவ்வாய் 5ஆம் இடம் போவார். 5ல் போகிறப்பையும் உணர்ச்சி வசப்பட வைப்பார். நீங்கள் லக்னாதிபதி சனி பகவான் அப்படி ஒரு ஐஸ் கட்டி போல் உள்ள கோல். செவ்வாய் நெருப்பு, ஜுவாலை போல் எரியக்கூடிய நெருப்பு. உள்ளுக்குள்ளே ஐஸ் கட்டி, வெளியில் அப்படி ஜுவாலை போல் எரியக்கூடிய புத்தி. அப்படி இருக்கிறப்ப ஒரு கொதி நிலையிலேயே பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இழப்பை சந்திக்கிறது, பேசக்கூடாத இடத்துல பேசி இழக்க. ஆக பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேசக்கூடாத இடத்துல கம்மன் இருக்கணும், அதெல்லாம் தெரியாது. உணர்ச்சி வசப்பட்டு தடார் புட்டார்னு பிஹேவ் பண்ணுறதெல்லாம் பண்ணி சிக்கல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அந்த செவ்வாய் கொடுக்குறார். ஜாக்கிரதை. ஏன்னா 5ஆம் இடத்தில் பாவிகள் இருக்கக்கூடாது, சுபர்கள், இயற்கை சுபர்கள் இருந்தால் நல்லது. பாவிகள் இருக்கிறப்ப உணர்ச்சி வசப்பட வைப்பார். செவ்வாய் ஒரு மோடு முட்டிக்கோள். நீங்கள் அறியாமையை வெளிப்படுத்துகிற மாதிரி, கோவம் வந்தாலே அறபைத்தியம், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுமே. நீங்கள் ஆல்ரெடியே கொஞ்சம் புத்தி கம்மி, அனுபவ அறிவு தான் சனி பகவானுக்கு. இப்போ உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறீங்க, இது பண்ணுறீங்கன்னாங்க காரியத்துக்கு எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். ஜாக்கிரதை. அதனால தான் தலைப்பே புத்தி தடுமாறும் மாதன்ட்டேன். இங்கே உங்களுக்கு 5க்குரியவர் வலுத்தாலும் வக்ரம் அஸ்தங்கதம் ஆகிறதால மாறி நடக்கும். உணர்ச்சி வசப்படக்கூடாது, ஒரு புத்தி தடுமாறக்கூடாதுங்கிறத நாம் வச்சுக்கணும். அவர் 6ஆம் இடத்துல அப்புறம் போய் மறைகிறார். யார்? 7க்குடையவனோட.
ஸோ அப்போ மற்றவங்க வழியாக சூழல் வழியாக பகை விரோதம் வர்ற மாதிரி உங்கள் பிஹேவியர் வந்துடும். அதிர்ஷ்டம் இருக்கும், பெரிய அளவுக்கு நன்மை இருக்குங்கிறது விரயமாக போயிடும், பகையாக போயிடும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே விபரீத ராஜயோகமாக மாற்றிடுவீங்க. ஏன்னா சமநிலையில் இருப்பீங்க, உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க, அறியாமையை வெளிப்படுத்த மாட்டீங்க, பெரிய ஆராய்ச்சி சிக்கல் பெரிய இது பண்ணிக்கிறது பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி வக்ரமாகிறதால தான் இந்த பிரச்சனை. அது புத்தி தடுமாறுற மாதிரி 5க்குரியவனும் வக்ரம் அண்டு உங்களுக்கு 9க்குரியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறது. அதே அந்த சுக்கிரன் 1-8க்கு அப்புறம் நீச்ச வீட்டுக்கு போயிடுறது, பூர்வ பாக்கியமும் கெடுது. அப்போ என்ன செய்கிறோன்னு தெரியாமல், எது நியாயம் எது ஒழுங்கு எது தர்மம் அதெல்லாம் எது முறைன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு ஏதாவது செஞ்சு புத்தி தடுமாறி உங்களை இழப்பது, உங்களால் மற்றவர்களுக்கு பெரிய சிக்கல் துன்பம் வர்ற மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. நல்ல தசாபுத்தியாக இருந்தால் பெரிய காரியங்கள் ஏதாவது ஒன்று செய்யலாம். இல்லாட்டி இந்த மாதம் லைட்டாக தள்ளி போடுறது நல்லது. ஏன்னா புத்தி தடுமாறி இருக்கிறதையும் கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா நீங்களும் 7.5 சனியில் இருக்கீங்க. போகிறப்ப நல்லது பண்ணுவார், அது கடைசியில் தான். இப்பயே நல்லது பண்ண மாட்டார். கடைசி ஒரு 6 மாதம் நல்லது பண்ணிவிட்டு அதுவரையிலும் பேரு புகழ் மரியாதை பொருளை கெடுத்தவர், குடும்பத்தை கெடுத்தவர் எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்லது பண்ணிட்டு போயிடுவார். அது கடைசி 6 மாதம்தான். அந்த அடுத்த சனி பயிற்சியில் தான் அது மாதிரி இருக்கும். மெடிடேட் பண்ணல அப்படின்னா எல்லாத்தையும் கெடுத்துக்கிற மாதிரி, நிம்மதி இல்லாமல் விரக்தியாக அலைகிற மாதிரி ஆகிடும். அதனால் புத்தி தடுமாறி எதையாவது செஞ்சு விடாதீங்க. தயவுசெய்து தசாபுத்தி பார்த்துக்கணும். ஒரு காரியங்கள் செய்ய போகிறீங்க, பெரிய ரிஸ்க் எடுக்க போகிறீங்கன்னாக்கா, பொதுவாக சபலம் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அந்த மெடிடேட் பண்ணாலே அந்த ஒரு கண்ட்ரோல் கிடச்சிரும். இல்லாட்டி செஞ்சுட்டு அப்புறம் பேசிட்டு ஆக்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் யோசிக்கிறது வேஸ்ட், அது அறியாமல். அதனால் புத்தி தடுமாறுங்கிறப்ப ஒரு எச்சரிக்கை உணரும். அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.